வணக்கம் நண்பர்களே, ஓமை சாப்பாடு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கரிலீஸ் கிரன்ச்சி ஹாப் ஆயில் தான் பார்க்க போறோம். இந்த ஹாப் ஆயில் யூனிக்கான டேஸ்ட் கொடுக்கிறது என்னன்னா, அந்த கருவேப்பிலையும் சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் தாங்க. நம்ம சேனல்ல 100 விதமான ஹாப் ஆயில் வீடியோஸ் உங்களுக்கு நாங்க கொடுக்க போறோம். அதுல 3வது வீடியோ தாங்க இது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கருவேப்பிலை டேஸ்ட், ஆனியன் டேஸ்ட் வேற இருக்கும். ரொம்ப டிஃபரெண்ட். ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். Oh my sapadu, oh my sapadu. இந்த கரிலீஸ் கிரன்ச்சி ஹாப் ஆயில் பண்றதுக்கு முதல்ல நிலக்கடலையை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து வரமிளகா, வெங்காயம், பூண்டு இந்த மூணையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது இடிச்சு வச்ச நிலக்கடலை. நான் இந்த அளவுக்கு இடிச்சு வச்சிருக்கிறேன், கொஞ்சம் குறன்னு. அடுத்து ஒரு பேனில் ஹீட் ஆனதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் எடுத்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற பூண்டை அப்படியே பேனில் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், வரமிளகாய் ரெண்டையும் பேனில் சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம இடிச்சு வச்சிருக்கிற நிலக்கடலையை கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அரைச்சி வச்சிருக்கிற கருவேப்பிலை பொடியை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். பெப்பர் 1/2 டீஸ்பூன். கூடவே மசாலாவுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரிலீஸ் கிரன்ச்சி ஹாப் ஆயிலுக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஹாப் ஆயில் ரெடி பண்ணிடலாம். ஹாப் ஆயிலுக்கு முட்டையை இந்த மெத்தடில் நம்ம உடச்சி ஊற்றுறப்போ மஞ்சக்கருவை கரெக்டாக வேணுங்கிற இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வெள்ளைக்கருவை நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வர முடியும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலை மசாலாவை அப்படியே ஹாப் ஆயில் மேலே தூவி விட்டுக்கலாம். அடுத்து சிறிதளவு கொத்தமல்லி டாப்பிங் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான கரிலீஸ் கிரன்ச்சி ஹாப் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையாலுமே செம்ம ஸ்பைசியா இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்தவங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் உங்கள் ஓமை சாப்பாடு மணக்கும் சமையல் மறக்காத சுவை தனிஷ் பாரதி.